கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுனகாக. சியோன் விடுதலை மகிழ்ச்சி நேரம் எல்லாரோட கர்த்தரை பேசுகிறார். இன்னைக்கு வந்த தலைப்பு விசுவாசத்தை பற்றி கர்த்தரை பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம்னு தான் தேவன் இன்னைக்கு பேச போகிற வார்த்தைகளை உண்டு. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எப்படிப்பட்ட தேவனே நாங்கள் புகழ்த்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உன்னோட கிருபை பெரியுது. ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியுது ராஜா. விசுவாசத்தினால ஜபத்தை ஆண்டவரே, ஆபிரகாமோட விசுவாசத்தை ஜபத்தை நீ கேட்ட நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தினால ஜபம் வேணும் ஆண்டவரே. ஒரு பிரதரை நான் பார்க்குறேன், அவரோட கண்களுக்குள்ள கண்ணீர் வந்துட்டு இருக்குது. உனக்கு ஒரு நோய் உண்டு. என்ன நோய்னா, உங்கள் எழுது பக்கம் உனக்கு டிபி மாதிரி வந்திருக்குது. அந்த டிபினால ரொம்ப நீ பாதிக்கப்பட்டு இருக்கிற. நீ விசுவாசத்தினால நீங்கள் ஜெபம் பண்ணும். ரத்தஸ்ராமில் இருக்க ஒரு பெண் 12 வருஷமாக ரத்தஸ்ராமில் இருந்தது. கர்த்தரோட துணி தொடும்போது அந்த விசுவாசத்தினால கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்குது நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நீ விசுவாசத்தை கூட இருந்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிபி காணாமல் போயிடணும். ரீபா சாந்தரபா நீ பேசும் ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி இயேசு நாமத்துக்குள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீமா சாந்தரபா விசுவாசம்னு சொல்லும்போது ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை நீ நம்பி நீ ஜெபிக்கும் போது, விசுவாசத்தினால நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்க ஆசீர்வதிப்பார். இப்போ எத்தனை பேருக்கு 24வது வருஷத்துல இந்த ஜனவரி மாசத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. உங்களோட வந்து கொடுத்த வாக்குத்தத்தம், மகளே நீ கவலைப்படாதே, மகனே நீ கஷ்டப்படாதே, இந்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த தேவன் உனக்கு ஆரோக்கியம் ஆசீர்வதிப்பார், உங்க கடன பிரச்சனை தீர்த்துவார், இந்த தேவன் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நீங்க நம்பி அதை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது தேவன் விடுதலை தருவார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு இப்போ 75 வருஷம் ஆயிடுச்சு. 70 வருஷம் வயசான தாயார், அவருக்கு ஆபிரகாருக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லை. சாரம்மாக்கு 50வது வருஷம், அவங்களுக்கு வரவே அந்த டேட்டு கூட வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும் போது கர்த்தர் சொல்றார், உன் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு தான் உங்களுக்கு வாரிசலாகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த ஆபிரகாமுகார் என்ன பண்றாருன்னு, சாரம்மகாரு 75 வயசாகுது ஆபிரகாமுகாருக்கு. இந்த வயசுல எனக்கு கணவருக்கு சக்தி உண்டா, குழந்தை பிறக்குமா? இன்னைக்கு கர்ப்பமே இல்லையே, எல்லாமே போயிடுச்சே. இப்போ இந்த காலத்தில் 50 வயசுல நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இது எப்படி சாதிக்க முடியும்? இது எப்படி நம்ப முடியுமானே சொல்லி அவங்களுக்கு கர்த்தர் இயேசுனே தேவனே நம்பாமே அகாரின் ஒரு பெண்ணோட ஆபிரகாமுகார் சைனிக்கும் போது அவங்களுக்கு கர்ப்பத்தை உண்டாக்கி குழந்தை பிறக்கிறாங்க. அந்த பாவத்தை நிமித்தம் ஆபிரகாமுகார் போய் சாரமுக்கும் அகாரிக்கு 2 பேருக்கு சண்டை உருவாக்கிட்டு இருக்குது. பொறாமையினால வந்த சண்டைகள். அப்போ ஆபிரகாமுகார் கர்த்தர் முன்னாடி போய் சாந்தி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதுக்கு என்ன வழி சொல்லுங்க, என்னன்னு நீ சொல்லும் போது தேவனே நீ ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், போய் உங்க பெண் உங்க மனைவி என்ன சொல்லுது அது கேளுங்கன்னு சொல்றார். அந்த நிமித்தம் தான் 25 வருஷம் தாண்டிச்சு குழந்தை பிறக்கிறதுக்கும். 100 வயசுல தான் ஆபிரகாமுக்கு இசாக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தை நீங்க நம்பணும். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணுமோ? விசுவாசம் வேணும்னா தேவனை முன்னாடி நீ பரிசுத்தமா காணப்படணும். நீங்க பரிசுத்தமா காணப்படும் போது தான் தேவன் அந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நிறைவேற்றி தருவார். இப்போ பாருங்க, 2 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு நிறைவேற்றி தருவார். கொஞ்சம் பேருக்கு 3 வருஷம் ஆயிடும் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கும், கொஞ்சம் பேருக்கு 4 வருஷம் ஆயிடும் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கும், கொஞ்சம் பேருக்கு 5 வருஷம் ஆயிடும் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கும், கொஞ்சம் பேருக்கு 1 வருஷத்துல வாக்குத்தத்தை நிறைவேற்றி தருவார். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும், உயிரை போகிற நேரம் வந்தாலும், அப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாற்றினாலும் கர்த்தரை சோதிக்காம கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு விசுவாசத்தினால் அவங்களை செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நம்முடைய விசுவாசம் தான் முக்கியம். ஆண்டவரோட வசனத்தை நம்ம படிக்கணும். கர்த்தரோட வசனத்தை படி நம்ம நடக்கும் போது தான் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்துக்கு மேலே
மேலாக நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் தெரியுமா? கர்த்தரோட வசனத்தை நம்ப மாட்டீங்க. அதிகமாக என்ன நம்புறீங்கன்னா, என் புருஷன் என்னை காப்பாற்றி கொடுப்பார், என் புருஷனுக்கு ஒரு சம்பளம் என்னை காப்பாற்றி கொடுக்கும், இன்னைக்கு என்ன என் மனைவி பார்க்காம இருந்தா என்ன, இன்னைக்கு இருக்கிற 2 ஏக்கரா என்னை காப்பாற்றி கொடுக்குறோம், இன்னைக்கு இருக்கிற ஈடு என்னை காப்பாற்றி கொடுக்குறோம், இன்னைக்கு ஒரு சம்பளத்தை என்னை காப்பாற்றி கொடுக்கும், இன்னைக்கு இருக்கிற வாடகை என்னை காப்பாற்றி கொடுக்கும் நம்பிக்கை உண்டு. கொஞ்சம் பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, என் புருஷன் என்னை பார்க்கலன்னு பரவாயில்ல, என்னோட மகன் என்னை காப்பாற்றி கொடுப்பார், என் மகள் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, விசுவாசமாக இருக்கும். கொஞ்சம் பேருக்கு என்ன விசுவாசம்னா, யார் என்ன பார்க்காம இருந்தாலும் என் மகன் என்னை காத்திருந்தி இன்னைக்கு சாப்பாடு போடுவார்னு விசுவாசத்தில் இருப்பீங்க. இந்த விசுவாசமெல்லாம் நீங்கள் இருந்தனா உங்களை கைவிட்டு போகும். எந்த மகனை நீ நம்பி வாழுறீங்களோ அந்த மகனுக்கு கல்யாணமே ஒரு மனைவி வரும்போது என்னை கைவிடுவாங்க. எந்த சொத்துக்காக நீங்கள் இருக்கீங்களோ அந்த சொத்து நம்பி ஒரு பிரதர் எனக்கு தெரியும், அவர் சொல்லிட்டே இருப்பார், இன்னைக்கு என்ன சிஸ்டர், இன்னைக்கு 1 லட்சம் ரெண்ட் வருது, வாடகை வருது, எனக்கு சம்பளம் வருது, அது போதும் என்னை காப்பாற்றி கொடுக்கும்னு சொல்லி அதிக ஜபம் கூட பண்ண மாட்டார். அவ்வளோ விசுவாசமாக காணப்பட மாட்டார் கர்த்தரோட சமுதாயத்தில். நான் நினைப்பேன், இதெல்லாம் உனக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஆனால் கர்த்தர் முன்னாடி நீ விசுவாசமோடு ஜபம் பண்ணும், இது உங்களை நடத்தும், இது உங்களை ஆசீர்வதிக்கும், இது உங்களை உயர்ப்பிக்கும், இது உங்களை மகிமைப்படுத்தும், இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொன்னேன். ஆனால் அவர் நம்பவே இல்லை. திடீர்னு ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் எது வீட்டுக்குள்ளே நடந்ததோ, இவ்வளோ பணம் செலவாகச்சு, லட்சக்கணக்கில் பணம் செலவாயிட்டு நேரம் வந்ததோ, உன்னை வீடு கூட விற்றுற நேரத்துக்கு வந்தார். அந்த நேரத்தில் கரோனா வந்ததோ, வேலை கூட நின்று போயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே கண்ணீருக்குள்ளே கடந்து போய் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நேரத்துக்குள்ளே கடந்து போனார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வாக்குத்தத்தை நம்பாமே, இயேசு மேல் நம்பிக்கை இல்லாம நமக்கு இருக்கிற சொத்துக்கள் மீது சுகங்கள் மீது நம்பிக்கை இருந்தனா இயேசு ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? கர்த்தரோட வசனத்து மேல நம்பிக்கை வைங்க, தேவன் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். 2வது பாருங்க, ரோமர் 5:1 படிங்க. ரோமர் 5:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்து மூலமா நீதிமானா யாரைத்து இருப்பாங்களோ அவங்களுக்கு கர்த்தருக்குள்ள சமாதானத்துக்குள்ள கடந்து போவாங்க. விசுவாசத்தின் மூலம் நீதிமானாய் இருக்கும்போது, நீதிமானாய் இருந்து தேவனோடு சமாதானமாக கடந்து போகிற மனுஷக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? விசுவாசத்து மூலம் நம்ம நீதிமானாகணும். நீதியாக இருந்த விசுவாசம் தான் பண்ணுற ஜபத்தையும் அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்கள நீதியாக இருக்கணும், அவங்கள என்ன இருக்கணும், கர்த்தரோட சமாதானமாக கடந்து கர்த்தரோட சமாதானம் இருந்தவங்களுக்கு தான் அவருக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இங்கே வீட்டில் வேலை செய்வாங்க ஒருத்தரும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு தகவல் என்கிட்ட ஒரு நாள் ஒரு விஷயத்தை பேசினாங்க. அம்மா, இங்கே பொண்ணு வீட்டு வேலை செஞ்சு வெளியே வரும்போது அங்கே ஒரு செயின் இருந்தது ரோட்டு மேலே. அது தேடி மக்கள் அந்த செயின் கடையை அவங்களை தேடி வராங்க. அந்த செயின் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, இந்த செயின் யாருன்னா பார்த்தீங்களாம்மான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு அந்த செயின் எடுத்து வச்சு, அந்த செயின் நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு டிவி வந்தது. அந்த செயினோட எலவோ என்ன இருக்குதோ அதுக்கு டபுளாக ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சுன்னு சொல்லும்போது எனக்கு வேதனையாச்சு. ஒரு பொருளைனாலும் திருடி நீங்கள் பண்ணக்கூடாது, நீதியாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீதியாக இருக்கணும். நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது. நீ வேலையில் தொழிலில் இருக்கும்போது சத்தியமாக இருக்கணும். பணத்துக்காக ஆசைப்படக்கூடாது. இஸ்காரியத்தை பணத்துக்காக ஆசைப்பட்டார், கர்த்தரை ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி இஸ்காரியத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், முகமுகமாக சொன்னார். அவரன்னு சொல்லலாம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் எனக்கு சிலுவுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு சொன்னார். அந்த மனுஷனை தெரியும் ஏசைக்கும், அந்த மனுஷனை பார்த்து தெரிஞ்சு கூட அவர் செய்த பாவத்தை அவர் அனுபவிப்பாருன்னு சொல்லி விட்டுட்டு அந்த பணத்துக்காக பொய் சொல்லி அப்போட இருந்து இயேசுவோட இருந்து சமாதானம் இருக்க போல ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் இயேசுன்னு ஒப்பு கொடுத்துட்டார். அதோட மனசால தூக்கி தண்டை போயிட்டு சத்தே போயிட்டார் இஸ்காரியோத்தா. இன்னைக்கு பார்க்குற பணத்துக்காக இருக்கக்கூடாது. சத்தியம் நமக்கு பணம் தேவை,
ஆனால் இருக்குதுல வச்சு சந்தோஷப்படுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஆந்திரா பகுதியில் இருக்கிறார். பெரிய ஒரு மாவட்டத்துக்கு அவர் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறார். அவர் சும்மா ஒரு சந்தகம் போட்டாலே 1 கோடி 2 கோடி லஞ்சம் கொடுப்பாங்க. அந்த பிரதர் இன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு ஒரு சம்பளம் 1 லட்சம், அது என்னை போஷிக்கும் போதும், அப்படிப்பட்ட சந்தகத்தை நான் போட மாட்டேன்னு சொல்லி அந்த பிரதர் சொல்லுவாங்க. இப்போ இருக்கீங்க ஆட்டோமேன்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஆட்டோமேன்ஸ் ஆட்டோ ஓடுறவங்க ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை வாங்குகிற ஜனங்களும் இன்னைக்கு உண்டு. ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க, கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்க, சிஸ்டர்ஸ் நர்சஸ் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அங்களுக்கு செய்கிற கம்பவுண்டர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் ஏழைகளுக்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நான் பார்க்குறேன். இப்படிப்பட்டவங்கக்கிட்டெல்லாம் கர்த்தர் சமாதானமாக காணப்பட மாட்டார். கர்த்தர் அவங்கள விசுவாசத்தினால ஜெபிக்கிற ஜபத்தை கூட கர்த்தர் கேட்க மாட்டார். ஒரு காலம் உண்டு, அந்த காலத்துக்கு அது அடி வந்ததுன்னா அந்த அடி தாங்க முடியாமல் இருக்க சொத்துக்களை போயிடும், அந்த நமக்கு இருக்க பணத்தை போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் அதிகமாக வட்டி வாங்குவார். 5 ரூபாய் வட்டி கூட வாங்குவார். அவரும் வட்டி மேலே வட்டி கட்டுக்குவாங்க. நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், இது தப்பு, இது பொய், இப்படி நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வட்டி கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கக்கூடாது, இது பாவம், இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம இயேசுக்குள்ளே இருக்கிற நமக்கு டிசிப்ளின் இருக்கும், ஒரு கட்டுப்பாட்டு இருக்கும். தேவன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி நமக்கு வேத வசனத்தில் கர்த்தரோட வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த வார்த்தைப்படி நம்ம நடக்கணும், கர்த்தரோட சமாதானம் கிடைக்க நடக்கணும், நீதியாக நடக்கணும். இப்படிப்பட்ட பணம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பிரதர் கேட்கவே இல்லை. ஒரு காதில் கேட்டி ஒரு காதில் வெட்டார். இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒரு பிரதர் அதிகமாக வட்டிக்கு கொடுக்குறீங்க. அந்த வட்டி கடை ஒன்று வச்சுருக்கீங்க. நீங்கள் வட்டி கடை வச்சு ஏழைகள் 10 ரூபாய் கம்மியாக கொடுத்துட்டாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க, கரெக்டாக கொடுக்கணும் சொல்கிறீங்க. நீங்கள் யாருன்னா சேட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க, குஜராத்துக்காரங்க, நீங்கள் சேட்டுக்காரங்க, நீங்கள் உண்மையாக அப்படியே இருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டாம் பிரதர். அதனால தான் உங்கள் மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாயிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வட்டி கடை வச்சுட்டு நீ வட்டி போட்டு ஏழைகளுக்கிட்ட 10 ரூபாய் கம்மியாக கொடுத்துட்டால வாங்காமல் ஒரு இது இல்லாமல் நீ செய்த பாவத்தினால தான் இன்னைக்கு உங்கள் மகனை கஷ்டப்படுறாங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு சேரும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா நீ நீதியாக இருக்கணும். நீதியாக இருக்க மனுஷனு தான் கர்த்தரோட சமாதானமாய் காணப்படுவார். அந்த பிரதர் அப்படி தான் செய்வார். கரோனாக்கு அப்புறம் 1 ரூபாய் வரல, எல்லா பணம் பிளாக் ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சிம்மாசனம் மேலே வானத்தில் உட்கார வச்ச தேவன் அப்படியே பூமி மேலே தள்ளிட்டார். அப்படியே பூமி மேலே நிற்கிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் நிற்கினார். குடும்பம் கஷ்டத்துக்குள்ளே கண்ணீருக்குள்ளே போயிடுச்சு. அது செய்கிறதுக்கு தவறு என்ன இயேசு பண்ணார்? அந்த தப்பு நீ பண்ண தப்பு நீ அனுபவிக்கிறேன். ஆண்டவரோட வார்த்தையும் ஆண்டவரோட வாக்கும் சொல்லுது, நீ இப்படி தப்பு பண்ணாதே, இப்படி செய்யாதே, இப்படி ஏமாத்தாதே, நீதியாக இருக்கும், உண்மையாக இருக்கும், கர்த்தரோட வசனத்தை படி வாழும், கர்த்தரோட சமாதானம் கடந்து வரும். அப்படிப்பட்ட விசுவாசத்தினால பண்ணுற ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் இமிடியேட்டாக அவங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அதி சீக்கிரத்திலோனே அந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுதி கொள்கிறோம். உண்மையாக வாழுது பழகுங்க. இப்போ மனைவி மாறி இருக்கீங்க. உங்கள் புருஷனுக்கிட்ட போய் சொல்லிட்டு காலையில் சொல்லுவீங்க, அம்மா வீட்டுக்கு போகிறேன், அண்ணா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் போகிறது எங்கே போகிறீங்க? அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் கதை பேசுகிறீங்க, கொஞ்சம் பேர் சினிமா போயிட்டு வரீங்க, ஷாப் போயிட்டு வரீங்க. இது போய் சொல்கிற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்படி சொல்லும் போது இந்த நிகழ்ச்சி பார்க்குற அந்த அம்மா நினைக்கிறாங்க, சிஸ்டர் இப்படி சொல்லாமல் நான் இப்படி சொன்னதான் எனக்கு கணவர் அனுப்புவாருன்னு சொல்லி நீ நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி சொல்லாத சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உன்னோட கணவரோட இருதயத்தை நீங்கள் மாற்றி தருவார். அப்படிப்பட்ட தேவன் நினைக்கிற கொஞ்சம் பேர் இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது
2-3 பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னத்தில் நினைக்கிறீங்க சிஸ்டர், நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பொய் சொல்லிட்டு கடைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அது தப்பு இல்லை. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க இது கூட தப்பாக நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் அது தப்பு இல்லை. உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போகிறது. நீதியாய் வாழுது நம்ம பழகிடணும். பசங்களுக்கு நீதி கற்றுக் கொடுக்கணும். நீதியோடு இருக்கணும்னு சொல்லணும். நான் சின்ன வயசில் என்னோட தாயாரை ஒரு நாள் ஒரு பெண் திருடி பண்ணி வந்தேன். அந்த பெண்ணை நான் எடுத்துகிட்டு வரும்போது என் தாயாரை கேட்டாங்க, இந்த பெண் எங்கேருந்து வந்தது உனக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பெண் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கும்போது நான் அம்மா கிட்ட சொன்னேன், இது பாட்டி வாங்கி கொடுத்துச்சு, அப்பா வாங்கி கொடுத்துச்சுன்னு. அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது அவங்களே சொன்னாங்க நான் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி. அன்றைக்கி என்னை தாயார் அடிச்சிட்டாங்க. அன்றைக்கி போட்ட விதை தான் இன்னைக்கு நான் நீதியாக இருக்கிறதுக்கு கர்த்தரோட காரணமாயிடுச்சு. நம்ம நீதியாக இருக்குது நம்ம கற்றுக்கணும். என்னோட பெரிய மகன் இருக்கிறார். அவரை சின்ன வயசில் 5வது கிளாஸ் படிக்கும்போது ஒரு 10 ரூபாய் தெரியாமல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனார். அப்போ வேலை செய்கிற அம்மா கீரை வாங்குறது கேட்கும்போது அந்த காசு இல்லைன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் உங்கள் மகனை தான் எடுத்துகிட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டாருன்னு சொல்லும்போது வேதனையாச்சு. வந்துட்டு அப்புறம் நான் அடிச்சுட்டேன், நீ எப்படி என்னை போய் சொல்லிட்டார், நான் எடுத்துகிட்டு போகல, இல்லை நீ சாக்லேட் வாங்கிட்டா இப்படி என்றுக்கிட்டா நீ நடிக்கும்போதும் என் மகனை ஒத்துக்கினார். இது கூட இயேசு உனக்கிட்ட சொல்லுவாரான்னு சொன்னார். நம்ம இயேசு எல்லாமே தாய்மாரங்கள் தகப்பனார் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுவார். நம்ம பசங்களுக்கிட்ட உண்மை கற்றுக் கொடுங்க, நீதி கற்றுக் கொடுங்க, பசங்களுக்கு பக்தி கற்றுக் கொடுங்க, காலை நேரத்தில் ஜெபிக்கிறது கற்றுக் கொடுங்க, விசுவாசமாக ஜெபிக்கிறது கற்றுக் கொடுங்க. நம்ம தேவன் எல்லாமே செய்வாருன்னு சொல்லி கற்றுக் கொடுங்க. இப்படி கற்றுக்கு நீதியாக இருக்க குடும்பத்தை தான் கர்த்தரோடு சமாதானமாக காணப்படுவீங்க. கர்த்தரோடு சமாதானம் சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்குவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுது கூறுகிறோம். நீதியாக இருங்க, உண்மையாக இருங்க. உண்மை உன்னை பொழைக்கும், உண்மை உன்னை ஆசீர்வதிக்கும், உண்மை உன்னை ஆசீர்வதிக்குச்சு ஆண்டவர் கிருபை பற்றுவார். அப்படிப்பட்டவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்திலோ அவருக்கு அவரோட வாக்கு தத்தை நிறைவேற்றதுக்கும் ஆண்டவர் கிருபை தருவார். 3வது பார்க்கும்போது ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 4:14 வசனம்లో ஆபிரகாமுக்கு ஆண்டவர் டைரக்டாக ஆபிரகாமோட பேசுகிறார். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு தர்மசாஸ்திரம் மூலமாக ஆண்டவர் சொல்லலாம். அவர் நேரடியே ஆபிரகாம் கிட்ட பேசுகிறார். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தான் உனக்கு வாரிசுராவின்னு சொல்லி ஆபிரகாமோட டைரக்டாக பேசுகிறார். அதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமோட விசுவாசம், ஆபிரகாமோட நீதி, ஆபிரகாமோட உண்மை, ஆபிரகாம் வாழ்ற வாழ்க்கையில் நிஜாயத்தை, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் கடவுளை தரிசிக்கணும்னு சொல்லி 100 வாட்டி நான் பிரதட்சணம் பண்ணுவேன். ஈர துணியோட உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஈர துணியோட மடிக்கட்ட மாதிரி எப்படி பிராமன்ஸ் பண்ணுவாங்களோ அப்படி நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லும்போது அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்லி இது வரைக்கும் நான் இயேசுனை பார்க்க முடியல, இன்னைக்கிட்ட இருக்க குறை என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அன்னி சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செஞ்ச ஒரு பாவத்தை நிமித்தம் கர்த்தரை நீ தரிசிக்க முடியலன்னு சொல்லும்போது அந்த ரகசிய பாவத்தை அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தேவனை நம்ம தரிசிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒரு அம்மா, அவங்கள பிராமன் ஐயர் குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு அம்மா. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த இயேசுன்னு பார்த்தா நல்லா இருக்கும், அந்த இயேசுவோட சிலுவனை பார்த்தா நல்லா இருக்கும், அப்படிப்பட்ட இயேசு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற எண்ணமும் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தரோடு அந்த இயேசுவோட சமாதானத்தை நீ கடினா அந்த இயேசுவோட முகதரிசனத்தை ஆண்டவர் காமிப்பார். அவர் கிட்ட பேச போகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தொழுதி கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவரை நம்ம தரிசிக்க முடியும். அவரை நம்ம
ஆக முடியும். அவர் தரிசனத்து மூலம் பேசுவார், வேத வசனத்து மூலம் தரிசனத்தில் பேசுவார், நேரிட பேசுவார். ஆபிரகாமோடு பேசின போல விசுவாசத்தை கூட சமாதானமோட நீதியாரிக்க மனுஷனுக்கு கர்த்தரோட தரிசனத்து மூலம் ஆண்டவர் பேசுவார். அவரோட தரிசனத்து மூலம் அவர் நேரிட பேசுவார். மோசேயோட தேவன் பேசினார். அப்படிப்பட்ட மோசேயோட கர்த்தர் பேசினதை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தேவன் மோசேயோட பேசினார்? மோசே காட்டத்துக்குள்ள ஆடுகளை மேய்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் அவ்வளோதான் அன்னை மறந்தே போனார். இளஞ்சன ஜனங்களுக்கு வயசாயிடுச்சு, 80 வயசாயிடுச்சு. அப்படிப்பட்ட அவருக்கு ஆண்டவரோட மகிமையும் அவர் காணப்பட்டு ஆண்டவர் பேசுகிறார். ஒரு நெருப்புல ஆண்டவர் அவரோட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட குரலை நம்ம பார்க்குறோம். நம்ம தேவன் நம்மோட பேசுகிற தேவன் இன்னைக்கு நம்மோட பேசுவார். நமக்குள்ள இருக்கிற தேவனோட சமாதானமும் நீதியும் இருந்தானா கர்த்தர் நம்மோட டைரக்டாக பேசுவார். அப்படிப்பட்ட விசுவாசிப்பு நிறைய நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் இயேசுடி பார்க்கணும், நாங்கள் கடவுளை தரிசிக்கணும். இயேசுக்காக நிறைய பேர் உபவாசத்தில் இருந்து ஜபிக்கிற ஆட்களும் பார்க்குறேன். நிறைய பேர் ஒரு அம்மா ஆயிரத்தி இந்த ஜபத்துக்கு எங்கிருந்து பார்க்குறேன். ரகசியமாக நீ ரூமுக்குள்ளே இருந்து உன் இருதயத்துக்குள்ளே கை வச்சு அடக்கி நீங்கள் அடிச்சுட்டு ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும், கடவுளே உன்னை பார்க்கணும், கடவுளே என்னை பார்க்கணும்னு சொல்லி நீ கை வச்சு அடிக்கிறது கர்த்தர் பார்க்குறாரு. மகளே, நீ அப்படி அடிச்சுக்குனாலும் தேவனோட நீங்கள் சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பொய் சொல்கிற வாழ்க்கை நாக்கு உண்டு, பொய் சொல்கிற வார்த்தைகளை உண்டு. தேவனை அதிகமாக விசுவாசிக்க மாட்டீங்க. மனிதர்களை சொன்ன வார்த்தைகளுக்கு காதை கொடுக்குறீங்க. தேவனை சொல்கிற வார்த்தைகளுக்கு அதிகமாக காதை கொடுக்காத நிமித்தம் தான் இயேசு உன்னை பார்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுதுக்கிறோம். தேவனை நம்ம பார்க்கணும்னா நீதி கடந்து போகணும். நீதி இருந்தால் தான் நான் இயேசுக்குள்ளே வந்தேன். இயேசுக்குள்ளே ஹிந்துவாக இருந்தேன். நானும் இயேசு பற்றி எனக்கு தெரியாது. 1999 கல்யாணமே நான் சென்னை பட்டணத்துக்கு வந்தேன். 2000 என் கணவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தார். நான் சின்ன மலை ஏஜி சர்ச்சுக்கு தான் போகிறேன். அங்கே டி மோகன் அங்கிள் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போது இந்த கணவர் மட்டும் இயேசுக்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் நான் இயேசுக்குள்ளே 2000 மார்ச் 22 என் பெரிய மகன் டெலிவரி டைம். அவர் டெலிவரி டைம் போது குழந்தை பிறக்கிற நேரம் ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போரூரில் அட்மிட் ஆகிட்டேன். டாக்டர் சொன்னாங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் இன்னைக்கு டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் நான் மத்தியான நேரத்தில் இயேசுன்னு சொல்லும் போதே என் குழந்தை வெளியே வந்தது. அந்த நாள் முதல் நான் இயேசுன்னு நினைப்பேன், விசுவாசத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் முதல்ல ஒரு 2 மாதத்துக்குள்ளே முட்டி போடும்போது கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்த்தேன். 2வது அவரோட முகதரிசனத்தை பார்த்தேன். அவனை நான் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே என் உயிர் இருக்க வரைக்கும் உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்காத நாள் என் உயிரே விடுவாங்களேம்மா ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட தேவன் அவரும் நம்ம முன்னாடி நிற்பார். அந்த அருள்நாதன் இயேசு உயிருள்ள தேவன், நம்ம நேசிக்கிற தேவன், நம்ம ஆசிர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் மேலே விசுவாசமாக இருங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். அந்த வாக்குத்தத்தம் உன் ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த வார்த்தை உங்கள் மகிமைப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம நம்பி வாழறோம். அப்படிப்பட்ட தேவனை ஆசிர்வதிப்பார். 2வது நீதியாக இருங்க. கர்த்தரோட சமாதானம் கடந்து போங்க. உங்களோட தேவன் டைரெக்டாக உங்களோட பேசுவார். உங்களோட நிற்கி கர்த்தரோட வார்த்தை பகிர்ந்திருக்குவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு விசுவாசப்பட்டு அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுதிக்கிறோம். விசுவாசமாக இருங்க. அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஜெபம் பண்ணலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரங்களோ ஆண்டவரே, என் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு ஆண்டவரே. 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட வேதனையோடு காணப்படுற மக்களை பார்க்குறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட துக்கமாக இருக்க மக்களை பார்க்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, நீ உண்மையுள்ளவர் ராஜா. ஆண்டவரே இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நான் பார்க்கவே இல்லை, இன்னும் நான் அந்த வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறவே இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறவங்க இருக்குங்க.
இந்த காட்சி பார்க்குறவங்கங்க, ஒரு பிரதர் இருக்கீங்க, நீங்கள் லம்பாக லஞ்சம் வாங்குறீங்க, கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, லம்பாக நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க. నువ్వు యూట్యూబ్ மூலம்தான் இந்த வார்த்தை நீ கேட்க போகிறீங்க. யூடியூப் மூலம்தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் லம்பாக லஞ்சம் வாங்குறீங்க. இது ரொம்ப தப்பு பிரதர். ரொம்ப அதனால தான் உங்கள் தாயாருக்கு அதிகமான செலவு வந்தது, அதிகமான பணம் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு. அதனால் வந்துட்டு இருக்கு, உயிரே இழந்துச்சு அவங்களுக்கு. நான் பாவம்தான். உண்மையாக நீ கிறிஸ்டினாக இருந்தே, நீ உண்மையாக இருந்து இன்னொருக்கு லம்பாக நீ பணத்தை வாங்கி அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு கொடுக்காம வந்தவங்களுக்கு செய்யாமல் லம்பமாக கொடுத்துறா அவங்களுக்கு போய் அந்த வேலை பண்ணி கொடுக்குறீங்க. அது ரொம்ப தப்பு பிரதர். அந்த பாவத்தை உங்களை பின்தொடர்ந்து போகும்போது உங்கள் ஜென்ரேஷனை சேரும். இப்போ நீ உண்மையாக நீ இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தர் யாரோ ஒரு சிஸ்டர் யூடியூப்பில் பார்க்குறீங்க, நீங்கள் அதிகமாக பொய் சொல்கிற பழக்கம் உண்டு. அவங்கள வார்த்தைகளை அவங்களுக்கு சேர்த்து விற்கிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை செய்யும்போதும் டாக்டருக்கும் நர்ஸுக்கே சண்டை உருவாக்குறீங்க. சண்டை வைக்கி தோல்வி வைக்கிறீங்க. நர்ஸு விஷயங்கள் டாக்டருக்கும், டாக்டர் விஷயம் நர்ஸுக்கும் சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி வச்சு நீங்கள் இந்த வார்த்தை நான் சொன்னான்னு சொல்லாதேங்கன்னு சொல்கிறீங்க. அந்த நர்ஸோட வயிற்றுலோ நீங்கள் அடிக்கிறீங்க. அந்த வயிற்றில் நீங்கள் அடித்தா அந்த பாவம் உங்களை பின்தொடங்கி நடங்கும். அந்த நர்ஸு குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும். அந்த அம்மா ஒரு கஷ்டத்தில் நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அப்படி தவறாமல் செய்யாத மகளே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ரிலேஷன் டாக்டரோட வச்சிருக்கீங்க. தவறான ஒரு எண்ணத்தை கூட டாக்டர் மேலே இருக்கீங்க. அதனால தான் அப்படி சண்டை உருவாக்குறீங்க. அவரோடு இருக்கிற பழக்கங்கள் அது ரொம்ப தப்பு மகளே. அதிலோன்னு மேற்கொள்ள நீ வெளிவா. நீ ஒரு இந்துக்கார் தான், நீ இயேசுக்குள்ள இல்லை தெரியும் கொஞ்சம். ஆனால் நீ ஒரு இந்துக்கார் தான். உங்கள் ரீபா சாந்தாராமா காந்தாராபா ரமாகாந்தி, யாரோ ஒரு சின்ன பையன் நடக்க முடியாமல் அவஸ்தை பண்ணுறீங்க, வேதனைப்படுறீங்க மகனே, ரொம்ப வேதனைப்படுறீங்க, அதிக துக்கப்படுறீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை. அந்த தம்பிக்கு அம்மா அப்பா இல்லாமல் 12 வயசு குழந்தை, நீ 12 வயசு உனக்கு. ரீமா சாந்தா ரமோ தரணந்தி ரீமா காந்தா ரபா காந்தா ரபா. உங்கள் பேர் கூட ஆரோனேமோ பேர் உனக்கு வச்சிருக்கிறாங்க. உங்கள் பாட்டிக்கிட்ட தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. நடக்க முடியாமல் இருக்கீங்க, கால் வலி இருக்குது. நீங்கள் ஸ்நேகத்தினோட விளையாடும் போதோ பால் அடித்தோ கால் நடக்க முடியல. ஆனால் இது சொல்லும் போதே நீ நடக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் நடப்பீங்க. அந்த கிருபையும் ஆண்டவர் தரப்போகிறார். ரீமா சாந்தா ராமா காந்தா ரபா. இன்னொரு தாயார் யாரோ ஒரு அம்மா இருக்கீங்க. உங்கள் குழந்தைக்கு கல்யாண மகள்னு சொல்லி நீ வேதனையோட காணப்படுறீங்க. உன் மகளோட வயசு 30 வயசு தாண்டிச்சு, 34 32 வயசு இருக்குது. கல்யாணமே நடக்கலன்னு தவக்குறீங்க. உங்கள் சொந்தக்காரி கூட உன்னை கேட்டுருக்குறாங்க குழந்தைய கல்யாணத்துக்காக. ஆனால் அவங்களுக்கு சாமி கேட்கல, அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்கள பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். கடவுளை சொல்கிறார், உங்கள் கடவுளை நீ நம்பு, விசுவாசி. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நீ நம்பும் மகளே. கரெக்டான நேரத்தில் 6 மாதத்துக்குள்ளே கர்த்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். நல்ல ஒரு ப்ரைவேட் வேலையில் இருக்க மகனை கர்த்தர் தருவார். ரீபா சாந்தாராபா. யாருக்கோ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது. இந்த தலைவலினால் அதிகமாக மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த தலைவலி உங்களை விட்டு போவே இல்லை. அன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த தலைவலி இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறார். இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறார். நீ வயசாயின ஒரு பொண்ணு தான். உனக்கு 23 24 2 இருக்கும். காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு தான். நீங்கள் ஈரமாக இருந்தான முடி உனக்கு இந்த கோல்டு சளி பிடிச்சிருக்கிறதோ, அப்படிப்பட்ட வேதனையில் நீ காணப்படுறீங்க. அன்றைக்கி நைட்டே உனக்கு தலைவலி வரும். ஏசு நாமத்தில் அந்த தலைவலி பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறேன். யாரோ ஒரு ஊழியக்காரரும் இந்த மீட்டிங் இது பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் சபைக்குள்ள ஆட்கள் இல்லை. உனக்கு விசுவாசமாக நீ இருந்ததா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசமாக நீ காணப்படாதா தேவன் உன்னை உயர்த்துவார். உங்கள் ஆட்கள் இல்லை. உங்கள் சபைக்குள்ள தான்
பெண்களுக்குள்ள அந்த வாலிபன் பசங்களுக்குள்ள அதிகமாக காதல்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்குதோ, அதனால சபை சீரழிச்சு போயிட்டு இருக்குது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை நடந்துட்டு இருக்குதோ. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்க பண்ற கண்ணீர் கர்த்தர் கேட்கிறாரு, மகனே சீக்கிரத்தில் ஒன்று தேவனை விடுதலை தந்தி உங்க சபை உயர்த்துவார். உங்களுக்கு ஒரு தலை ஏதோ ஒரு கால்வலி ஏதோ ஒன்று இருக்குது, உங்க மனைவிக்கு ஏமோ தலைவலி அதிகமாக வருது, ஏதோ ஒரு வியாதி உண்டு, அந்த வியாதியிலிருந்து கூட கர்த்தர் விடுதலை தருவார். ரீபா சாந்தா ராமா காந்தா ரபா ரபும் தரணந்தி ரீமா காந்தா. இந்நிகழ்ச்சி பார்க்குற ஒரு பொண்ணும் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் சத்திய போகணும்னு சொல்லி எண்ணத்தை கூட சத்தி போகிறதுக்கு நீ போகிறீங்க. இயேசு நாமத்தில் இப்படிதான் ரிலீஸ் பண்ணுறார் தேவன். சத்தி போகாமல் எண்ணத்தை இயேசு நாமத்தில் மாற்றி கொடுக்குறார், உனக்கு விடுதலை தரார் மகளே. இது எண்ணம் உன்னை விட்டு போகது இப்படித ரீபா சாந்தாராபா ரபம் தரணன் தெரீமா காந்தாராபா. நீ ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி அந்த எண்ணத்தை மாற்றி தரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரோ இங்கே ஒரு வாலிபன் பையன், நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்ட, அந்த பொண்ணு சரியாக படிக்க உங்ககிட்ட பேசலையான்னு சொல்லி நீ சத்தி போகலாம்னு சொல்லி மாத்திரங்களை சாப்பிட்டு சத்தி போகலாம், குடிக்கிற பழக்கத்தில் உண்டு பொட்டி சாப்பிடலாமன்னு சொல்லி எண்ணத்தை கூட இருக்கிற உனக்கு கர்த்தர் இந்த நாளில் விடுதலை தரார். இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணார் மகனே, இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு ரிலீஸ் பண்ணுறார். ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.